Hello friends, maximum kind of snacks கூட செட் ஆகிற இந்த டொமேட்டோ கெச்சப் ரெசிபியை நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க ஏடி கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் செட் ஆக விட்டுடுங்க. முழுமையாக கூலிங் போனதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி தக்காளியுடைய கண் பகுதியையும் உள்ளே இருக்கிற அந்த எல்லோ போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடாயில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி கூட ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை துண்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி நேச்சுரல் ஃபுட் கலருக்காக ஒரு 1/4 துண்டு அளவுக்கு பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, அப்புறமா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஒரே ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 7 நிமிஷம் இது வேகட்டும். தண்ணி சேர்க்க தேவையில்லை. அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் தக்காளி கெச்சப் கெட்டு போகாமல் வரும். இப்போ 7 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இப்போ கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். தக்காளி நல்லா கூலிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த ஃபைன் பேஸ்ட்டை கொஞ்சம் பெரிய கண்ணுள்ள சலடையில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்கிற திப்பியான பார்ட்டிகிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். நமக்கு ஸ்மூத்தான கடையில் கிடைக்கிற மாதிரியான சேம் கைண்ட் ஆஃப் கெச்சப் கிடைக்கும். இப்போ ஃபில்ட்ரு பண்ண இந்த கெச்சப்பை ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் ஆட் பண்ணால் மட்டும்தான் 2லேருந்து 3 மாதம் வரைக்குமே இந்த டொமேட்டோ கெச்சப் கெட்டு போகாமல் வரும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.